இதான் முதலாவது புட்டியோ இன்னும் வாக்குல முந்தி நாங்கள் உணர்ந்து வெட்டியால் வெட்டி கொண்டு அப்படியே கொண்டு போகணும் அப்போ என்ன பெட்ரோல் சுவாமி ஆடுற இடம் வந்துருது போய்க்கு மிதியில் போனால் இப்போ என்னட்டு போய் இந்த மச்சாண்ட மிஷின் டிராக்டரா போய்க்கு நானும் பாருங்க அதில் அதுண்டா அவர் ஆறி ஓடுவேன் இவங்க இன்னும் ஓட்டம் மாட்டு அவனுலாம் போடுவேன் நான் அங்கே பிள்ளையார் அடியில் நானும் பெறட்டோன்னா கடற்கரை தான் போகிற முயறேன்டான் ஐயா நீ வேறு ஹாய் வியர்ஸ் வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசாக மறக்காதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ நிற்கிற இடம் வள்ளிபுரம் ஆழ்வார் கிருஷ்ணன் கோயிலில் தான் நிற்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று தேர் திருவிழா நடைபெற்றது. தேர் திருவிழா நடைபெற்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தீர்த்த திருவிழா சொல்லுவாங்க. தீர்த்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த கப்பல் திருவிழாண்டு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பாம்பு வாகனத்து 3 பாம்பு வாகனம் இருக்குது. பாம்பு வாகனத்தில் அந்த கிருஷ்ண பெருமாள் விளம்பர போகிறார். கடலுக்கு கொண்டு போய் தீர்த்த திருவிழா நடைபெறுறது. இன்றைக்கு நான் தீர்த்த திருவிழான்னு வந்திருக்கிறேன். ஏகப்பட்ட சனங்கள் நிற்கிது. சம்மந்தமாக தான் வீடியோ இருக்க போது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிற்கிற இடம் வள்ளிபுரம் ஆழ்வார் கிருஷ்ணன் கோயில். இந்த கிருஷ்ணன் கோயிலை பார்த்தீங்கன்னா வள்ளிபுரம் ஆழ்வார் கிருஷ்ணன் கோயிலில் நான் இப்போ வந்து நிற்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட சனங்கள் நிற்கிது. அதில் பார்த்தீங்கன்னா பாம்பு வாகனத்தில் அன்றைக்கு கிருஷ்ண பெருமாள் விளம்பர போகிறார். 3 பாம்பு வாகனங்கள் வேறு இருக்குது. 3 பாம்பு வாகனத்தில் அன்றைக்கு தீர்த்தம் நடைபெற போது கடல் கேணியில் கொண்டு போய் தீர்த்தம் நடைபெறுறது. பாருங்க வள்ளிபுரம் ஆழ்வார் கிருஷ்ணன் கோயிலில் புலம்பெயர்வுகள் வர இல்லாமல் நிலை காணப்படும். வராத ஆக்களுக்கு நான் இந்த வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். பாருங்க நேற்று தேர் திருவிழா நடைபெற்றது. இன்றைய தீர்த்த திருவிழா உங்களுக்கு நான் ஏலக்கூடியவா சுற்றி காட்டிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னேரமான படியாக பார்த்தீங்கன்னா கப்பல் தீர்த்தம் 4 மணிக்கு சரியாக இடம்பெறும். பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே சனங்கள் எல்லாம் வெயிலண்டபடியாக இந்த பந்தலுக்குள்ள வந்திருக்கணும். ஒரு நாள் உள்ளுக்க கொண்டு போய் வீடியோ எடுக்க முடியலை. ஷர்ட்டு போட்டிருக்கிறேன். அதனால் இப்போ வசந்த மண்டப பூஜை நடந்து கொண்டிருக்குது. சனங்கள் அப்படி இந்த வெயில் குருமண் தானே. குருமண்ணுக்கு அந்த நல்ல கடும்பிடி வெயிலாக இருக்குது. நல்லா ஹீட்டாக இருக்குது. அந்த படியால் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ எல்லோரும் அந்த கப்பல் தீர்த்தம் பார்க்குறதுக்காக ஆயத்தமாகின்றார்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா இந்த பந்தலுக்குள்ள மரங்களுக்கெல்லாம் மக்கள் வந்து இருக்கணும். இதில் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே மக்கள் வந்து அப்படியே இந்த வெயிலண்டபடியாக மக்கள் என்ன செய்யணும் இப்போ இந்த மரங்களுக்கு கீழே வந்து இருந்து கொள்ளினோம். அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆலயத்தினை நாங்கள் இந்த பின் பக்கத்தில் நிற்கிறோம். ஆத்தே இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சரியாக நேரம் இப்போ 3:15 இங்கே பாருங்க எல்லோரும் இப்போ இந்த மரங்களுக்கு வந்து இளைப்பாறை கொண்டிருக்கணும். இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே இன்றைக்கு புக்கை பொங்கி சில பேர் பொங்குறாங்க. தூரடங்களை வந்து பொங்குறாங்க. எல்லாம் பாகனை பொங்கி தங்களுடைய நேர்த்திகளை நிறைவேற்றுவார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 4 மணிக்கு தான் கப்பல் தீர்த்தம் பண்ணுறபடி எல்லா மக்களும் வந்து இப்போ மரங்களுக்கு இளைப்பாறை கொண்டுக்கணும். மண்டபத்தில் சாப்பிட்டு போட்டு
நல்ல இழைப்பாறை கொண்டிருக்கிறாங்க. வெயில் தனியாக சொல்லி என்ன கட்டி முடியல பெருசாக்குறாங்க ஓ சரி கடற்கரை போகுது தண்ணி அல்ல ஏன் கடலுக்கு என்ன அப்போ எங்கட ஊருக்கு வர போதும் அதோ கோபாலா கோவிந்தா இதான் முதலாவது புட்டியோ இன்னும் முந்தி நாங்கள் வெட்டியால் வெட்டி கொண்டு அப்படியே கொண்டு அப்போ என்ன பெட்ரோல் சுவாமி ஆடுற இடம் வந்துருது போய்க்கு மிதில் போனால் போகும் இப்போ என்னட்டு போய் இந்த மச்சாண்ட மிஷின் கரெக்டு தான் போய்க்கு நானும் பாருங்க அதில் அதன்டா அவர் ஆறி ஓடுவேன் இவங்க இன்னும் ஓட்டம் மாட்டு அவனுலாம் போடுவேன் நான் அங்கே பிள்ளையார் அடியில் நானும் பெறட்டோன்னா கடற்கரை தான் போகிற முயறண்டாங்க ஐயா நீ வேறு நீங்கள் என்ன அங்கே பஸ்ஸிலே வந்த நீங்கள் நாங்கள் இல்லை பைக்கில் வந்து சுவாமி இப்போ தான் யார் ஒரு நெருப்பை வச்சு ஓமே சுவாமி அங்கேருந்து ஓடிட்டு வந்து என்ன ஓட்டம் முடியும் நல்லா நடந்து வந்தோன்னா பிடிக்குமோ அங்கே இருந்து நடந்து வரையிலாது ஒரு தெரிஞ்சவங்கலாம் அதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆசை தண்ணி குடிக்கும் பயனை அடைய வேண்டும் என்றால் பக்தர்களாகிய நீங்கள் இந்த தீர்த்தம் ஆடும் வரை இந்த கட்டுப்பாடுகளை பேண வேண்டியது அது பெருமானுக்கு செய்யும் கைங்கரியமாக இது ஏற்று நடந்து எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய வெற்றியாத பேரரை பெற்று
சக்தி வாய்ந்த பெண்கள் நீண்ட கண்ட கண்கள் நீண்ட கண்காண வந்து கொண்டிருக்கின்றார். பெருமானின் அருளை கூடுவதற்கு கண்கோடி சோதை என்று சொல்லுகிறார்கள். மையோ வருகிறதோ மறிகடலோ ஐயோ என்று கம்பநாதன் சொல்லுகிறார். சிறப்பு பொருந்திய யாராலும் கண்ணல்லவா இந்த மாய கண்ணன் கலைஞர்களே கண்ணன் காதல் கடவுள் என்று எல்லோரும் கையெழுக்கூடிய எல்லா தெய்வங்களிலுமே இந்த கலியுகத்திலே கண்ணன் என்று சொல்லப்படுகின்ற கலியுகத்த கண்ணன் எல்லோரையும் காப்பான். கடைசி காலமாகிய வரும் அழிவே ஆடுகின்ற இந்த பகுதியை எல்லோரும் அண்ணா கொஞ்சம் அரையாக போட்டு கொண்டு வரேன் ஐயா போட்டு வரேன் இந்த போட்டு தான் போட் வருது விளையாட்டாடா தம்பி போட் வருதுடா விளையாட்டாடா அமர்ந்திருந்து அந்த தீய ஓம்புகளெல்லாம் கண்டு வைத்து எல்லாம் அந்த பெருமானது தொலைக்காட்சி